வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்கானமியை பற்றி பார்ப்போம். பொருளாதாரம். எக்கானமியை பற்றி இப்போ வரைக்கும் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு ஒரே ஒருத்தர் தான் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இஸ் ஆடம் ஸ்மித். இவர் ஸ்காட்டிஷ் ஃபிலாசபர், ஸ்காட்லாந்துக்கு இருந்த ஃபிலாசபர். இவர் எக்கானமியை பற்றி வெல்த் ஆஃப் நேஷன்ஸ்னு ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இப்போன்னு பார்த்தீங்கன்னா 1776. அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு பகுதி தான் இந்த பேராகிராஃப். அவர் எக்கானமி பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு, எக்கானமினா ஒன்றும் இல்லை, ஜென்ரல் டேர்ம்ஸில் புரிவிக்கிற மாதிரி என்ன சொல்லணும்னா, இருக்கக்கூடிய ரீசோர்ஸை வளங்களை நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டு அதை திருப்பி உற்பத்தி ஆக்கி அதை வர்த்தகம் செஞ்சோன்னா அந்த அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் எக்கானமி. அதை அவர் எப்படி சொல்கிறாருன்னு பார்ப்போம். He generally indeed neither intends to promote the public interest nor knows how much he is promoting it. By preferring the support of domestic to that of foreign industry, he intends only his own security, important line, and by directing that industry அவர் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டி, அந்த பிஸ்னஸ் தான் அவர் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. In such a manner as its produce may be of greatest value, he intends only his own gain. And he is in this case, as in many other cases, led by an invisible hand to promote an end which was no part of his intention. Nor is it always the worse for the society that it was no part of it. By pursuing his own interest frequently promotes that of society more effectually than when he really intends to promote it. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இங்கே ஹீன்னு யார் சொல்றாருன்னா, ஒரு இண்டிவிஜுவல் எக்கானமிஸ்ட், ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரை பற்றி பேசுறாரு. ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய டெஃபினேஷன், அவருடைய வியூ படி, ஒரு இண்டிவிஜுவல் எக்கானமிஸ்ட் எப்பயுமே தன்னுடைய சொந்த சுய லாபத்துக்காக மட்டும்தான் வர்த்தகம் பண்ணுகிறார். வேற எந்த இன்டென்ஷன், எந்த நோக்கமும் இல்லை. தன்னுடைய சொந்த சுய லாபத்துக்காக, சொந்த விருப்பத்துக்காக மட்டும்தான் வியாபாரம் பண்றார், வர்த்தகம் பண்றாருன்றது ரொம்ப தெளிவாக குறிப்பிடுறாரு. வேற கொஞ்சம் அடுத்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா, அடுத்த ஒரு மெயின் பாயிண்ட் அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவருக்கு தெரியாமலே ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் தனக்கு தெரியாமலேயே ஒரு பிசினஸ், ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு வர்த்தகமா பண்றாரு. பட் இவங்க இந்த மாதிரி ஒரு மில்லியன் பிளேயர்ஸ், ஒரு 10 லட்சம் பேர், ஒரு 10 லட்சம் வியாபாரிகள், வர்த்தகர்கள் சேர்ந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு சொசைட்டி ஆடுறாங்க. அவங்க செய்யக்கூடிய மாற்றங்களானது சொசைட்டிக்கே உருவாக்கக்கூடிய மாற்றங்களா மாறுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாரோடைய கண்டுபிடிப்புகளும் ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவை டெவலப் பண்ணி அதை ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தியில கொண்டு வருவாங்க. இந்த உற்பத்தி நாட்டோடைய பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதிக கன்சியூமர்ஸ், அதிக மக்கள், அதிக வளர்ச்சி அப்படின்னு போகுது. ஸோ இவங்க எல்லாருமே இன்டைரக்டா, இவங்க எல்லாருமே சொந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வர்த்தகம் செஞ்சாலுமே இவங்க எல்லாருமே இன்டைரக்டா சொசைட்டியை டெவலப் பண்றன்ற ஒரு விஷயத்துல இறங்கியிருக்காங்க. அடிக்கடி, ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்ற விஷயத்த அவர் கோட் பண்றாரு. ஸோ அதை தான் அவர் இது மூலமா சொல்றாரு. இது மூலமாவே அவரு எக்கனாமிக்ஸை ரெண்டா பிரிக்கிறாரு. ஒன்று, இந்த ஒரு விளக்கத்து மூலமே அவர் எக்கனாமிக்ஸை ரெண்டா பிரிக்கிறாரு. ஒன்று மைக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்னொன்று மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல இண்டிவிஜுவல் பிளேயர் மட்டும்தான், ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேடு பண்றவங்க, தனிநபர் வியாபாரம் மட்டும்தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபார்மர் இருக்காரு, அவருக்குன்னு ஒரு லேண்ட் இருக்கும். அவர் தன்னுடைய பயிரை உற்பத்தி பண்ணுவார். அதை வச்சு அவர் வியாபாரம் பண்ணிட்டு தான் குடும்பத்தை அவர் பார்த்துப்பாரு. அது ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர், அவருடைய ஆக்டிவிட்டி. அதை மைக்ரோ எக்கானமிக்ஸ் சொல்லலாம். மேக்ரோ எக்கானமிக்ஸ் வரும்போது மாஸ் லெவல்ல வரும். ஒரு சொசைட்டி, ஒரு நேஷன், ஒரு மொத்த நேஷனுடைய ஆக்டிவிட்டி, மொத்த நேஷனுடைய எக்கானமிக்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கறது மேக்ரோ எக்கானமிக்ஸ். ஸோ மைக்ரோ எக்கானமிக்ஸ்ல ஜென்ரலா இண்டிவிஜுவல் பிளேயர் என்ன பண்ணுவாரு, அவருக்குன்னு ஒரு ஐடியா வச்சிருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, டிசிஷன் எடுப்பாரு. என்ன டிசிஷன் பார்த்தீங்கன்னா, how to allocate scarce resources.
ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். ஹவு டு அலோகேட் ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸ். நம்ம அந்த உலகத்துல, இந்த யூனிவர்ஸ்ல ரிசோர்சஸ் எல்லாமே ஸ்கேர்ஸ் தான். ரிசோர்ஸ் நான் எதை சொல்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் குடிக்கிற தண்ணி, காத்து, இருக்கிற வீடு, சாப்பிட்ற உணவு எல்லாமே ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ். ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ்னா ஏதோ ஒரு பற்றாக்குறை தான் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ் சொல்லுவோம். அதாவது அன் அன் அன்ஃபைனைட் அன்ஃபைனைட் அதாவது அன்லிமிட்டட் லெவல்ல இல்லை, எல்லாமே லிமிட்டடா இருக்கு, ஃபைனைட்ல இருக்கு எல்லாமே. ஃபைனைட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் டைம், மணி, லேபர், ஃபுட், வாட்டர், இது எல்லாமே ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ் தான் சொல்றோம். ஸோ இந்த ஸ்கேர்சிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கிறனால தான் எக்கானமின்ற ஒரு விஷயமே வருது. எல்லா ரிசோர்ஸும் அபண்டண்டா இருந்தா இந்த ஒரு எக்கானமின்ற விஷயமே வராது. ஸோ இந்த ரிசோர்சஸ் வளங்களை எப்படி அலாட் பண்றது, யாருக்கு அலாட் பண்றது, எந்த விதத்தை அலாட் பண்றதுன்ற முடிவு பண்றது தான் இந்த பொருளாதாரன்ற விஷயம், எக்கானமிக்ஸ்ன்ற விஷயமே. ஸோ இதை வச்சுக்கிட்டு இந்த ரிசோர்ஸஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு பிளேயர், ஒரு இண்டிவிஜுவல் எக்கானமிஸ்ட், அவருக்கு ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவை சிம்பிளிஃபை பண்றதுக்காக மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ல கொண்டு வருவார். ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா, மேத்தமெட்டிக்கல் வேவில் கொண்டு வருவார். என்னத்தை கொண்டு வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்குன்னு ஒரு அசம்ஷன்ஸ், அதாவது அவருக்குன்னு ஒரு அசம்ஷன்ஸ் இருக்கும், ஒரு கற்பனை. என்ன கற்பனைன்னா, நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு விஷயம் கரெக்டாக இருந்தால், மக்கள் இப்படி நினைச்சாங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி இப்படி தான் வரும் அப்படின்ற ஒரு அவுட்கம், ஒரு ப்ரெடிக்ஷன், ரிசல்ட் இப்படி தான் வரும் அப்படின்றத ஓரளவு கணிப்பார். இதை ஓரளவு நல்ல விஷயம்னே சொல்லலாம். நல்ல விஷயம் எதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மேத்தமெட்டிக்கல் வே ஒரு மாடல் உருவாக்குவார், ஒரு கணக்கு போட்டு. ஸோ அந்த கணக்கில் போட்டு அவர் ப்ரிடிக்ட் பண்ணுவார் இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு. இது ஒரு ஒரு வேலிட் விஷயம்தான். ஏன் அப்படின்னா, தன்னோட ஐடியாவுக்கு ஒரு உருவம் கொடுத்துருக்காரு, ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காரு, ஒரு மேத்தமெட்டிக்கல் ஒரு ஈக்குவேஷனோ ஃபார்முலாவோ உருவாக்கியிருக்காரு. பட் ஆனால் இதோட அவுட்கம் நினைச்சபடி தான் வருமா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை இவர் அசியூம் பண்ணியிருக்காரு, இவர் கற்பனை பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அவுட்கம் அவர் எதிர்பார்த்த மாதிரி வரணும் அவசியம் இல்லை. ஸோ எக்கானமியில் இதான் ஒரு விஷயம். எப்பயுமே அவுட்கம் எதிர்பார்த்த அளவுக்கு நடக்காது. ஸோ எப்பயுமே எக்கானமின்றது ஒரு டேஞ்சரஸ், நினைச்சது நடக்காததுனால இந்த எக்கானமின்ற ஒரு விஷயமே டேஞ்சரஸான விஷயம். ஸோ எப்பயுமே அசம்ஷனை டேக் வித் எ கிரெயின் ஆஃப் சால்ட், ஒரு ஜாக்கிரதையோட தான் இந்த அசம்ஷனை நம்ம பண்ணணும். வெரஸ் இதே மேக்ரோ எக்கானமிக்ஸ்னு வரும்போது நம்ம இந்த அசம்ஷன்ஸ் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. இந்த அசம்ஷன் சரியா ஒர்க் அவுட் ஆகலை, இந்த கற்பனைகள் நம்ம நினைச்சபடி போகலை அப்படின்னா அவுட்கமும் அல்ட்ரா காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஏன்னா பாதிக்கப்பட போகிறது மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். அப்படின்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நேஷன், ஒரு நாடுன்னு வரும்போது இந்த இடத்துல பாலிசி டிசிஷன் இது எல்லாமே அசம்ஷன் தான் நடக்கும். ஒரு டேக்ஸை குறைக்கிறதோ அதிகரிக்கிறதோ அவங்க நினைச்ச அவுட்கம்ல வரலன்னா அது ஒரு ஃபெயிலியர். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ பாதிப்பானது ரொம்ப பெருசாகவும் இருக்கும். அதான் மேக்ரோ எக்கானமிக்ஸ். ஸோ இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் இவர் வெல்த் ஆஃப் நேஷன்ற புக்கில் 1776 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இது ஒரு கோர் ஐடியா ஆஃப் கேபிட்டலிசம்னே சொல்லலாம். இவர் கொடுத்துருக்க டெஃபினேஷன், இவர் கொடுத்துருக்க ஐடியாஸ் எல்லாமே ஒரு கேபிட்டலிசம் முதலீடுக்கான ஒரு ஃபவுண்டேஷன்னே சொல்லலாம். இந்த புக்கு பப்ளிஷ் பண்ணப்போ தான் அமெரிக்காவுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. அமெரிக்கன் அரசியல் சாசன சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அந்த அரசியல் சாசனம் இவருடைய பிரின்சிபல்ஸ், ஐடியாஸை வச்சு முக்கியமாக ஒரு நாடு, டெமோக்ராட்டிக் நாடு எப்படி இருக்கணுன்றத அவங்க அரசியல் சாசன சட்டத்தில் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, இவருடைய வார்த்தைகள் எல்லாம். ஸோ ரியலி ரொம்ப அபூர்வமான ஃபிலாசபர் தான் அவர். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.